பணியாளர்கள் நண்பர்கள் பெருமளவில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை பத்தி நம்ம பேசணும். ஐயா, ரோம் பண்டை கால ரோம்ல தீ பிடிச்சு இருந்த பொழுது நீரோ என்கின்ற மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு தமிழகத்துல தூய்மை பணியாளர் நண்பர்கள் எல்லாம் தீப்பிடித்து மலையில வெயில்ல கோயம்புத்தூர்ல உட்கார்றாங்க, மதுரையில் உட்கார்றாங்க, சென்னையில் உட்கார்றாங்க. அப்ப நம்முடைய முதலமைச்சர் படம் பார்த்து கொண்டிருந்தாராம். பாருங்க, இவருக்கும் அந்த ரோம் மன்னர் நீரோக்கு என்ன அடிப்படை வித்தியாசம்? இவரெல்லாம் பிள்ளை குட்டியை விட்டு விட்டு ரோட்டில் நமக்காக நிற்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது கடுமையான பணிகள். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்ல, கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னே நமக்கு தெரியாது. பல பேர்த்த மறைச்சு அதன் பிறகும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அத்தனை இடத்தில் இறந்திருக்கிறார். அதனால இந்த 2026 வரக்கூடிய ஆட்சி என்பது நமக்கு பணி செய்யக்கூடியவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கும். தூய்மை பணியாளர்களை முதன்மைப்படுத்தணும், அரசு ஊழியர்களை முதன்மைப்படுத்தணும், நர்ஸை முதன்மைப்படுத்தணும், பஸ் ஓட்டுற டிரைவரை முதன்மைப்படுத்தணும், கண்டக்டரை முதன்மைப்படுத்தணும், கான்ஸ்டபிள் அவங்களை முதன்மைப்படுத்தணும். காரணம் இவங்க நமக்காக, ஆட்டோ டிரைவர் இவங்க நமக்காக வேலை செய்யறாங்க, ஆம்புலன்ஸ். அதனால் அதையும் யோசித்து நீங்கள் வாக்கு